ஓகே, லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தது ரிலையன்ஸோட முடிஞ்ச மார்க்கெட்டோட ரிசல்ட்டை எடுத்து பார்த்தோம். இப்போ வந்து அடுத்த நாளுக்குரிய மார்க்கெட் லெவல்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே க்ளோசிங் வந்து நம்ம கிடைச்சது வந்து 1266 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஸோ இதுலேருந்து அடுத்த மணி நம்ம ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணோம். அடுத்த மணி 1266 ஸ்ட்ரைக்கு 1260. க்ளோசிங் பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷன் 15, கால் ஆப்ஷன் 28, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ வேறு ஸ்ட்ரைக் எடுத்துக்கலாம். 70, 1270 அப்படிங்கிற எடுக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா க்ளோசிங் வந்து கால் 22, புட்டு வந்து 19, ஆல்மோஸ்ட் 2 பாயிண்ட் தான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ அடுத்த மணியாக நம்ம வந்து எடுக்க போகிறது வந்து 1270 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் தான் நமக்கு வந்து அடுத்த மணியாக கிடச்சிருக்கு. ஸோ இதை ஹையை வச்சு நம்ம லெவல்ஸ் எடுத்துடலாம். 1270 ப்ளஸ் காலோட ஹை வந்து 31 ரூபா 60 காசு. அதே மாதிரி புட்டோட ஹை வந்து 22 ரூபா 20 காசு. ஸோ இது ரெண்டையும் கால்குலேட்டரில் போட்டு வேல்யூ எடுத்துடலாம். 1270 ப்ளஸ் 31.60 பைசா. ஸோ 1301 ரூபா 60 காசு. நெக்ஸ்ட் வந்து 1270 புட் ஆப்ஷன் மைனஸ் 22.20. ஸோ கிடைச்ச வெளி வந்து 1247 ரூபா 80 பைசா. ஸோ ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் 1301.60 மைனஸ் 1247.80 பைசா. 53 ரூபா 80 காசு. ரெண்டுக்கும் உள்ள 53 ரூபா 80 காசு டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 53.80 டிவைடட் பை 2 26 ரூபா 90 காசு. 26 ரூபா 90 பைசா. ஸோ இதை வந்து இந்த லோவிலேருந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன், கூட்டிக்கிறேன். 1274.80 ப்ளஸ் 26.90 1247.80 ப்ளஸ் 26.90 1274 ரூபா 1274 ரூபா 70 காசு. சரி, ஓகே. இதை அப்படியே நம்ம போய் சார்ட்டில் அப்ளை பண்ணிக்கலாம். ரிலையன்ஸோட ஒன் டே கேண்டில் சார்ட்டிங்கை நான் எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு கிடச்சிருக்க ஹை வந்து 1301.60. நெக்ஸ்ட் வந்து லோ 1247.80. அதுக்கடுத்து சென்ட்ரு பாயிண்ட் வந்து 1274.70. நமக்கு அடுத்த மணியாக கிடைச்ச ஸ்ட்ரைக் வந்து 1270. அதுக்கு வேறு கலர் மார்க் பண்ணிக்கலாம். 1270. ஸோ மார்க் பண்ணியாச்சு. 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு மாற்றியாச்சு. இப்போ வந்து மார்க்கெட்டை வந்து நமக்கு எப்படி லைவில் இருந்தால் நமக்கு வந்து தெரிய போகுது. ஸோ மார்க்கெட் இதுக்கு மேலே இருந்தால் இது வரைக்கும் போகலாம், இது கீழே இருந்தால் இது வரைக்கும் போகலாம், இங்கேருந்து இங்கே வரலாம், இங்கேருந்து இங்கே வரலாம், என்ன வேணாலும் மார்க்கெட் நடக்கலாம். லைவ் மார்க்கெட்டில் பேக் டெஸ்ட் பண்ணி அப்சர்வேஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு இதில் அக்யூரசி லெவல் அதிகமாகும். ஸோ கேர்ஃபுல்லாக இந்த மேத்தமெட்டிக் கால்குலேஷனில் ரிசல்ட்டு நல்லா தான் இருக்குது. ஆனால் கூடுதலாக இது ரிசல்ட்டு வந்து கால்குலேஷன் மட்டும் போதாது, மார்க்கெட்டோட அப்சர்வேஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லைவில் அதை நீங்கள் செக் பண்ணி உங்களோட என்ட்ரி எக்ஸிட்டை வந்து எவ்வளோ தூரம் அக்யூரஸி பண்ணி கொண்டு போகிறீங்கிறது அது உங்களோட ஸ்பெஷல் முயற்சி தான். இங்கே வந்து அதோட வழியை காட்டிட்டேன். அதிலேருந்து நீங்கள் பயணித்து ப்ராஃபிட்டை எடுக்கிறது அது உங்களோட கடமை. தேங்க்யூ.